வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுல்ஃபில் சீரீஸ். எப்படியோ கேட்டுகிட்டே இருந்தீங்க, கொண்டு வந்துட்டேங்க. சாரி ஃபார் டிலே, பட் வாங்க என்ஜாய் பண்ணலாமா? நம்ம ஃபுல்ஃபில் சீரீஸ் எங்கே முடிச்சிருந்தோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த மாதிரி இப்போ எனக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்டோடனே ஐயனும் போயிட்டு எல்லாமே இருக்க எப்படி பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்த்துட்டு சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு இல்லை நான் ஜஸ்ட்டு வேணும்னு தான் சொன்னால், ஆனால் எனக்கு தெரியும் நம்மளால் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்ல அப்படியே அங்கே முடிச்சிருந்தோம். அப்படி நீங்கள் பார்க்கலன்னா நான் கீழே லிங்க் தரேன். ஸோ நீங்கள் அங்கே அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ அங்கேருந்து தான் இங்கே கண்டினியூ பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி ஃபன் வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஃபன் வேலை செஞ்சுட்ருக்கும் போது கிளைண்ட் எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி ஓப்பனாக வேணும், நேச்சுரல் லைட்டு உள்ளார வர மாதிரி எனக்கு டிசைன்லாம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே நடந்து வராங்க. அப்படி நடந்துட்டு வரும்போது ஒருத்தவங்க எய்த்தாப்பில் நடந்து வராங்க. அவங்க பார்த்துட்டு கிளைண்ட்டு வணக்கம் சொல்லவும் ஃபன்னும் சொல்லிட்டு ஓகே வணக்கம் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவங்க அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டா. அவன் பேர் கிரிட்டு. அங்கே இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட் கிரிட் நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், சார் கொஞ்சம் நேரத்தில் உங்களை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்ல அவர் உடனே இப்போ போனாங்கள்ல அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு அவங்க ஃபன்னு இன்டீரியர் டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொன்னோடனே ஓ அப்படியா அப்படின்னு சொல்ல, என்ன விஷயமா கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டண்ட் கேட்க, அதுக்கு அவங்க இல்லை ஒன்றும் இல்லை, அவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ஓகே சரி நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அப்போ அந்த மீட்டிங்லாம் முடிச்சுட்டு ஃபன் வெளில வராங்க. அப்படி வெளில வரும்போது இந்த கிரிட் நிற்கிறாங்க. நின்றுட்டு வழியை மறைச்சிட்டு இருக்க ஃபன் நவுந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கிரிட் எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபன் என்ன இந்த லைனை தான் எல்லா கேர்ள்ஸ்டையும் போய் சொல்லிட்டு இருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஹே நீ இன்னும் அப்படியே தான் இருக்க, மாறவே இல்லை அப்படின்னு சொல்ல, என்ன ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்ல, ஆமாம் என்ன தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடிலாம் பண்ணி காட்டுவாங்க போல, அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபேஸ் வச்சு காட்ட உடனே ஃபன் நீ கிரிட்டு நீயா எப்படா வந்த அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்பா இப்போயாவது உனக்கு ஞாபகம் வந்துச்சு, நான் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தேன், நான் இங்கே தான் வேலை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அதுக்கு ஃபன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட்டு சொல்கிறாங்க. ஏன் இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கோம் போல், நான் இன்டீரியர் டிசைனர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்ல, ஓகே அப்போனா சரி உன் நம்பர் கொடு, ஏதாவது டின்னர் எப்போயாவது நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் கேட்க, உடனே ஃபன்னும் நம்பர் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு ஃபன்னுக்கு பீட்டர்னு சொல்லிட்டு அவங்களோட கோலிக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி அடுத்த கிளைண்ட் வெயிட் பண்ணுறாங்க, எங்கே இருக்குது சீக்கிரமா அப்படின்னு சொல்ல, ஃபன் கிரிட்டு சரிப்பா நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த கிரிட் போய் உட்காந்து இன்ஸ்டாகிராம்லேயோ எதிலோ லைன்லேயோ சம்திங் அவங்க ப்ரொஃபைல் பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போது அவங்க ஐயன்லாம் கல்யாணம் ஆகிருக்குல்ல அவங்க கூட, ஸோ அதுவும் பார்க்க ஐயன் பேஜையும் போய் தனியாக உட்காந்து பார்க்குறான். பார்த்துட்டு ஐயனையும் அவனுக்கு பிடிச்ச மாதிரி தெரியுது, சிரிக்கிறான் ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டேரெக்டாக போய் ஐயனையே மீட் பண்ணிடுறான். என்னன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். தன்னை பார்த்துட்டு கை கொடுக்கறத பார்த்துட்டு ஐயன் என்ன நான் ரொம்ப தெரிஞ்சவ மாதிரி கை கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, ஏங்க நான் ஃபன்னோட ஃப்ரெண்டுங்க அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயனும் சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, எனக்கு ஒரே இடத்துல காஃபி ஷாப் இருக்கணும், சூப்பர் மார்க்கெட் இருக்கணும், அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு டிசைனை ஒரு சிங்கிள் லே அவுட்டாக வேணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிகிட்ருக்க, ஐயனும் அதை கேட்டுட்டு ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி சொல்லிவிட்டு அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஐயனை. அதை ஐயன் நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு, என்ன விஷயம் வேறு ஏதாவது சொல்லணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணிடுறீங்க நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, நீங்கள் இந்த விஷயத்தில் என் லீடரை நம்பலாம், அவங்க நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தாக்கரை சொல்கிறாங்க. அவங்களும் ஆமாம் சார் நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு அப்படியே வெளில வராங்க. அப்படி வெளில வரும்போது இவன் கிரிட் ஐயன் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி நான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் ஃபன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே இவன் அது மட்டும் இல்லை, ஃபன்னு தான் என்னோடய ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதை பார்த்துட்டு ஐயனுக்கு ஒரே மாதிரி என்னடா இவன் ஒரு மாதிரி சரியில்லையே அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க.
அதுக்கப்புறமேட்டு அய்யன் வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ ஃபன் வந்துட்டு அப்படியே லஞ்ச் ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் இருக்குது அப்படியே வராங்க. வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து அப்படியே வந்து டின்னர் சாப்பிட்ருக்காங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது வந்துட்டு கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் உன்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், அவங்க பேர் கூட ஏதோ சொன்னானே, கிரிட் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஃபன் வந்துட்டு ஆமாம் ஆமாம், அவனை இப்போ தான் ரீசெண்டாக நான் மீட் பண்ணேன், ரொம்ப நாளாச்சு மீட் பண்ணி, சின்ன வயசில் அவன் கூட தான் விளையாண்டுட்ருப்பேன், அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, யார் அவன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அய்யன் கேட்க, அவன் வந்து ஒன்றும் இல்லை, எங்கள் அம்மா இருக்காங்களே நெய்பர் சன் தான் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்படியா நெய்பரா, சரி ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அய்யன் எல்லோரும் பேசிவிட்டு அப்படியே சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு இருக்கும் போது வந்துட்டு அய்யனுக்கு அது ஃபன்னுக்கு வந்து கால் வருது. கால் வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நான் வந்து கிரிட் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, கிரிட் நீயா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்ல உடனே அய்யன் வந்துட்டு திரும்பவும் வந்துட்டான்டா, எங்கே இருந்தாலும் வரான்டான்ற மாதிரி அவங்க பார்க்க, அவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஒர்க்குக்காக கால் பண்ணேன், நீ இப்போது வந்து இந்த நியூ ப்ராஜெக்ட் எடுக்கிற ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்ல, அப்போனா சரி நான் வந்து உனக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு மெயில் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே எனக்கு மெயில் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே கிரிட்டு வந்துட்டு, இல்லை மெயில் பண்ணுறதோட நான் உனக்கு டேரெக்டாகவே சொல்லிடுறேன், பிகாஸ் வந்து உனக்கு ஈஸியாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, சரி ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிவிட்டு அப்படியே கேட்டுட்ருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி கிளைண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான், ஸோ அவங்களுக்கு வந்து ஓப்பனாக இருக்கணும், மாடர்னாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஃபன் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நான் ஹெட்ஃபோன் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. அது ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு ஸ்பீக்கரில் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இந்த மாதிரி ஃப்ரெண்டு, இந்த கிளைண்ட் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் வந்து மாடர்னாக எதிர்பார்க்குறாங்க, கொஞ்சம் ஓப்பனாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படிலாம் சொல்லிகிட்ருக்க, அவங்க ஃபன் வந்துட்டு ஓகே நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிகிட்ருக்காங்க. அது அப்படி நோட் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிரிட்டு வந்துட்டு, ஓகே நீ பண்ணுறதுலாம் ஓகே, பட் வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா நீ வீடியோ கால் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல, உடனே அதை ஐயோன்னு கேட்டுட்டு, இது வீடியோ காலா, என்ன டேஷ்கடா வீடியோ கால்லாம் கேட்குறேன், ஃபோன்லேயே மூடிட்டு பேச வேண்டியதானடா அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்க, உடனே ஃபன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீடியோ கால் போகிறாங்க. அப்படி வீடியோ கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவங்க ரெஃபரன்ஸ்லாம் காட்டுறாங்க, இந்த மாதிரி ஸ்டைல் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்க, அவன் வந்துட்டு ஒரு ஸ்டைல் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். கேட்டுட்டு இருக்கும்போது வந்துட்டு அவங்க தண்ணி எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சுட்டு, நான் போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் போயிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது இவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது இவன் கேட்குறான் வந்து, எப்போ நீ திரும்ப வந்து ஆன்ட்டியை பார்க்க வர, அவங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்க, உடனே ஃபன் வந்துட்டு எங்கள் அம்மா நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எப்போயாவது ரீசெண்டாக போய் பார்த்துக்குவேன் அப்பப்போ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, அப்படியா அப்படின்னு சொல்ல, உடனே ஐயன் அதை கேட்டு, இவன் எதுக்கு தேவையில்லாமல் மூக்க நுழைக்கிறான், எதுக்கு ஃபேமிலிக்குள்ளே வரான், ஃப்ரெண்டுனா ஃப்ரெண்டாக இருக்கணுங்க, அவ்வளோதாங்க, ஒரு அளவு தான் ப்ரோ, டென்ஷன் ஆயிடுவான்ற மாதிரி பார்க்குறாங்க. அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அப்போ வந்து ஃபன் வந்துட்டு இந்த மாதிரி கேட்குறாங்க, ஓகே ரெஃபரன்ஸ்லாம் ஓகேவா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வந்து எல்லாத்துக்குமே டிசைன் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் சொல்கிறான். அதுக்கு ஃபன் வந்துட்டு எல்லாமே வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, ஆமாம் எல்லாமே பண்ணிடு, சரி அப்புறம் சரி நீ எப்போ ஃப்ரீயாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் கேட்க, உடனே திரும்ப ஐயன் வந்துட்டு, டென்ஷன் ஏறுதுங்க எனக்கு, சும்மா சும்மா நோண்டிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்ற மாதிரி அவங்க திரும்ப பார்க்குறாங்க, எதுக்குடா அதெல்லாம் கேட்குறேன்ற மாதிரி அவங்க ஃபன், நான் நாளைக்கு வந்து ஓகேவாக தான் இருக்கேன், ஸோ வந்து ஷெட்யூல் பார்த்துட்டு தான் சொல்லணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை மீட்டிங்க்காக தான் கேட்டேன், ஸோ வந்து நாளைக்கு நம்ம மீட்டிங் வச்சுக்கலாம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலைல வந்து எல்லோரும் வந்து கிளம்பிகிட்ருக்காங்க. அப்படி ஆஃபீஸ் கிளம்பிகிட்டு இருக்கும் போது வந்துட்டு காலையிலே கிரிட் வந்து கால் பண்ணிடுறான். கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த மீட்டிங் சொல்லியிருந்தால, ஸோ வந்து இன்றைக்கி காலைல தான் மீட்டிங்கு, நான் ப்ளேஸ் அண்ட் டைம் வந்து அப்புறம் சொல்கிறேன், நீ வந்து ரெஃபரன்ஸ் இன்னும் அதிகமாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவன் பேசிகிட்டு இருக்க, உடனே ஐயன் பார்க்குறாங்க, கிரிட்டுன்னு கேட்டாலே எனக்கு டென்ஷன் ஆகுதுங்க ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ செஞ்சு விட்ருவேன்ற மாதிரி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே வந்துட்டு ஃபன் அதை பார்த்துட்டு ஒரு முத்தத்தை போட்டுட்டு, நான் கிளம்புறேம்மா, நான் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேம்மா உடனே அப்படின்ற மாதிரி அவங்க கிளம்பிடுறாங்க. ஒரு முத்தத்தை கொடுத்தே கவுத்துருவான்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்படி வந்துட்டு போனதுக்கப்புறமேட்டு ஐயன் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு ஃபன் கிட்ட வந்து கால் வருது. ஸோ இவங்க எடுத்துகிட்டு என்ன சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த மாதிரி ஃபன் வந்துட்டு நீ இப்போ ஃப்ரீயாக பேசலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஐயன் வந்துட்டு இப்போ தான் மீட்டிங் முடிஞ்சிச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, நான் வந்து இன்றைக்கி கிரிட் கூட வந்து கிளைண்ட் மீட்டிங் போகிறேன்,
ஸோ வந்து வரத்துக்கு லேட் ஆகும், நீ வந்து வெளியிலே சாப்பிட்டுட்டு பத்திரமா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, ஓ அப்படியா, நீ கிரிட் கூட போறியா, சரி ஓகே ஒன்றும் இல்லை, நான் வேணா கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கேட்க, இல்லை இல்லை நான் வந்து முடிச்சுட்டு நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஐயன் வந்துட்டு திரும்பவும் இந்த நாயா அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணால் வந்துட்டு அவங்க ஃபன்னும் வந்து கிரிட்டும் வந்து உட்காந்துருக்காங்க ரெஸ்டாரண்ட்டில். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கறனால ஃபன் கேட்குறாங்க, எங்கே உன்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாங்கள்ல எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, வந்துட்டு ஃப்ரெண்டா, என்ன ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். என்னடா லூசு பைய மாதிரி பேசுகிற, நீ தானடா சொன்ன கிளைண்ட் இருக்காங்க அப்படின்ட்டு, கிளைண்ட் எங்கே, உங்கள் கிளைண்ட்டு ஃப்ரெண்டு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, ஓ அவங்களா, சொல்ல மறந்துட்டேன் பாரேன், அவங்க வந்துட்டு என்னையே வந்து எல்லாமே பார்த்துக்க சொல்லிட்டாங்க, ஸோ என் ஃப்ரெண்டு தானே என்னை ரொம்ப நம்புகிறான், அதனால் நானே என்ன பண்ணாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டான், டிசைன் மட்டும் என்ன வேணும் ஏது வேணும்னு மட்டும் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி 98 ஸ்கொயர் ஃபீட்டு, ஸோ வந்து இங்கே வந்து 2 பெட்ரூமு 2 பாத்ரூம் இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறமேட்டு இந்த லிவிங் ஏரியா பக்கத்தில் ஒரு பால்கனி வைக்கிற மாதிரி அப்படிலாம் வந்துட்டு சொல்லிவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் இதை உனக்கு சென்ட் பண்ணுறேன், நீ வந்து உன் வேலையை ஆரம்பி அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். ஃபன் வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நோட் பண்ணிக்கிறாங்க. நோட் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்க கேப்லேயே வந்துட்டு, சரி நம்ம ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஃபன் வந்துட்டு ஓகே ஏதாவது ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்ல, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை எது வந்தாலும் ஆர்டர் பண்ணி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கு உடனே வந்துட்டு, இல்லை எங்கள் கடை ரொம்ப நல்லாயிருக்கும், இங்கே இருக்கிற டிஷ்ஷெல்லாம் சூப்பராக இருக்கும், இங்கே நிறைய டிஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெனுவை பார்க்க சொல்கிறான். அப்படி பார்க்கும்போது வந்துட்டு ஃபன்னும் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சீ ஃபுட் சொல்கிறாங்க. அப்படி சொல்லும் போது வந்துட்டு இவன் வந்துட்டு, என்ன வந்து சீ ஃபுட்டு சூப்பெல்லாம் ஆர்டர் பண்ணிகிட்ருக்க, இந்த இந்த கடையை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல, ஃபன் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அதாவது நான் இந்த கடையை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சது என் ஃப்ரெண்டுக்காக, அதை தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்படின்ற மாதிரி ஃபன் பார்க்குறாங்க. அதுக்கப்புறமேட்டு வெயிட்டரை கூப்பிட்டு, எப்பா வெயிட்டர், இந்த மாதிரி வந்து சீ ஃபுட் ஸ்பெகட்டி இருக்குல்ல, அந்த ஸ்பெகட்டியும் வந்து ஸ்பைசி ஸ்பெகட்டி ஏதோ ஒன்று அதையும் சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொல்கிறான். ஆர்டர் பண்ணோடனே வந்துட்டு ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு அவங்க வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஓகே இது எதுவும் சரியில்லைன்ற மாதிரியே தான் அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி ஃபன் பார்த்துட்ருக்க அப்படி வந்து ஃபன்னுக்கு வந்து கால் வருது. உடனே அவன் வந்துட்டு எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, உடனே வந்துட்டு ஃபன் வந்து எடுத்து பேசுகிறாங்க. சொல்ல ஐயோன் அப்படின்னு சொல்ல, இவன் ஐயோன் வந்து ஃபோன் பண்ணுறத பார்த்துட்டு, ஓ ஐயோனா அப்படின்ற மாதிரி சிரிக்கிறான். அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோன் கேட்குறாங்க, என்னம்மா இன்னுமா வேலை முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு, இல்லை முடிய போகுது, சீக்கிரமாக நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்க, உடனே இவன் வந்துட்டு அங்கே இருக்கிற வெயிட்டரை கூப்பிட்டு 2 லாவா சாக்லேட் கேக் வந்து ஆர்டர் பண்ணுறான். அதை சொன்னோடனே வந்துட்டு, ஓ அப்படியா சார், அது இங்கே வந்து கப்பிள்ஸ்க்கான வந்து கேக்கு, இங்கே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ற மாதிரி வெயிட்டர் வந்து சொல்ல, இது வந்து ஃபோனில் இருக்கிற ஐயோனுக்கு கேட்டுருது. அதை பார்த்தோன்னே ஃபன்னுக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகுது, ஃபோனில் இருக்கேன்னு தெரியுது எப்படி பேசுகிறானே அப்படின்ற மாதிரி. உடனே அவன் வந்துட்டு அதையும் புரிஞ்சுக்கிட்டு, சாரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், உனக்கு ஃபேவரெட்டில், ஸோ அதனால் நான் கேட்காமே ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் எக்ஸ்பிளைன் பண்ண, உடனே ஃபன் வந்துட்டு ஓகே ஐயோன் நான் வந்துட்டு உன்ட்ட அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க வச்சிடுறாங்க. வச்சோடனே வந்துட்டு ஐயோனுக்கு ஒரு மாதிரி குழம்புறாங்க, யோசித்து அப்படியே வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபன் வந்துட்டு இந்த மாதிரி குழம்பி அதாவது அடுத்தது ஏதாவது யோசித்து கேட்கலான்ற மாதிரி இருக்காங்க. அப்படி கேட்கலான் இருக்கும் போது வந்துட்டு இவன் என்ன பண்ணுறான், அப்படியே டைவெர்ட் பண்ணுறாமா, இந்த மாதிரி வேலை சம்மந்தப்பட்டதை அப்படியே பேசுகிறான். இந்த மாதிரி நடுவில் போடுறது, நடுவில் வேலையை பற்றி பேசுகிறது அப்படின்னா வந்துட்டு நம்மளை சந்தேகப்பட மாட்டாங்களே அப்படின்ட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுறான் பாருங்கள், வேறு லெவலுங்க. அது வந்து இப்போ டக்குன்னு வந்துட்டு இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உள்ளார நுழைஞ்சோடனே வந்துட்டு ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கிற மாதிரி வேணும்னு கேட்டாங்க, அந்த மாதிரிலாம் கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிகிட்ருக்கு. உடனே ஃபன்னு வந்துட்டு ஓ அப்படியா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப எடுத்து நோட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நோட் பண்ணிட்டதுக்கு அப்புறமேட்டு இந்த சாக்லேட் கேக் வருதா, அப்படி வந்தோடனே வந்துட்டு ஃபன் வந்துட்டு இந்த மாதிரி வெயிட்டரை கூப்பிட்டு, இந்த கேக்கை வந்து நீங்கள் வந்து பார்சல் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த வெயிட்டரும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க பார்சல் பண்ணுறதுக்கு. உடனே ஃபன் வந்துட்டு கிரிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாரு நீ இந்த சாக்லேட் கேக் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ, எனக்கு சாக்லேட் கேக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லிடுறாங்க. சொன்னே வந்து அவங்களுக்கு அப்படியே மூக்கு குடஞ்ச மாதிரி ஆயிடுது அவனுக்கு, ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி. அப்புறமேட்டு சரி நீ சாப்பிட்டதுக்கெலாம் நான் பில் கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்ல, உடனே கிட்ட வந்துட்டு இல்லை அதெல்லாம் வேணாம்,
நான் வந்து பே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு இல்லை அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நான் சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து கிட்டு வந்துட்டு இல்லை நான் தான் சொல்கிறேன்ல, இது ஒரு பிரச்சனையும் இல்லை, இது பெரிய விஷயமாக்காத, நான் பே பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். உடனே ஃபன் வந்துட்டு ஓகே அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிடுறாங்களா, போயிட்டு அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வா நான் கார் வரைக்கும் வந்து அவனை வந்து ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் வேணாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோடய திங்ஸை நானே எடுத்துக்கிட்டு எனக்கு போக தெரியும் அப்படின்னு சொல்ல அவங்க அப்படியே நடந்து போயிட்டுருக்காங்களா. அப்போது ஒரு வெயிட்டர் வந்து இடிக்கிற மாதிரி வந்துடுறாங்க தெரியாமல். அதை வந்து அவன் வந்து இவங்களை பிடிச்சி இழுக்க அது வந்து இவங்க பார்த்துட்டு கையெடு பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட்டர் நீங்கள் போங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. சொன்னோடனே சொல்லிவிட்டு இவங்க போகிறாங்களா, இவன் பின்னாடி அப்படியே பார்க்குறான், அப்படியே பச்சைக்கண்ணு வாங்காமல் பார்க்குறான், யாரா இவன் காஜிப்பை அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமேட்டு அப்படி வந்து அவங்க வந்து ஐயன் விளையாண்டுட்டு இருக்கும் போது இவங்க அப்படியே போய் படுத்துட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஐயன் சொல்கிறாங்க, ஏன்னா இவ்வளோ லேட்டாக வேலை பார்க்குறீல்ல அதனால கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கு ஃபன் வந்துட்டு வேலை செஞ்சால் கூட எனக்கு இவ்வளோ டயர்டாக இருக்காது. அதுக்கு ஐயன் வந்துட்டு அந்த நாள் ஏதாவது ஒன்று பண்ணிச்சாம்மா, என்னப்பா பண்ணா, நீ பிடிக்கலான்னு அந்த வேலையை விட்டுருமா அப்படின்ற மாதிரி ஐயன் கத்துறாங்க. இல்லைண்ணா அது ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் வந்து எடுத்துட்டேன்ல இந்த ப்ராஜெக்டை, ஸோ கம்பெனிக்காக நான் முடிச்சு தான் ஆகணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஃபன் சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ஐயன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் வந்து கொஞ்சம் ஸ்டேஞ்சாகவே எனக்கு தெரியுறான், அவன் வந்து பேசுகிறது பழகிறதெல்லாம் பார்த்தா சரியே கிடையாது, அவன் நம்ம 2 பேர்த்துக்குள்ளார சண்டை மூட்டி விடலான்னு பார்க்குறான், அது உனக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரி வந்து ஐயன் கேட்க, அதுக்கு உடனே ஃபன் வந்துட்டு அதெல்லாம் விடு, அதெல்லாம் வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவன் என்ன ட்ரை பண்ணாலும் அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது, அவன் மேலே எனக்கு ஒரு சிங்கிள் ஃபீலிங்ஸ் கூட கிடையாது, அவன் ஜஸ்ட் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஐயன் மேலே படுத்துக்கிட்டு அப்படியே சொல்லிட்டு இருக்காங்க. ஃபன் வந்துட்டு அதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு அவன் மேலே வந்து சிங்கிள் ஃபீலிங்ஸ் கூட வராது, நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, ஏன்னா நான் தான் ரொம்ப அழகான இந்த உலகத்துலேயே அழகான ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறேன்ல, அதுவும் அந்த பொண்ணு என் கண்ணு முன்னாடி இப்படி உட்காந்து என்னை வந்து இப்படி மயக்கிறப்போ நான் எவன் கூட போய் உழுவ முடியும், யார் கூட போய் இது பண்ண முடியும், அவன் கூட மட்டும்தான் என்னால் இப்படிலாம் ஃபீல் பண்ண முடியும், அதுவும் அவன் பக்கத்தில் இருக்கும் போது தான் நான் வந்து என்னையே வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்படியே ரொமான்டிக்காக பேசி அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அங்கே ஒரு கச்சா மூச்சா அப்படின்ட்டு அப்படி கச்சா மூச்சா அப்படியே பண்ணிகிட்ருக்காங்களா. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஐயன் வந்துட்டு என்னடா இது சம்திங் சவுண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு நிமிர்ந்து பார்த்தா பண்ணி தூங்கிட்டாங்க. தூங்கினோடனே ஐயோ நீ தானடி ஆரம்பிச்சுட்டு இப்போ என்னடி தூங்குற அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு அப்படியே வந்து டீஸ் பண்ணுறாங்க. டீஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கணத்தில் அப்படியே முத்தம் கொடுத்துட்டு குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் படுத்துடுறாங்க. அப்படியே விடிஞ்சோடனே வந்துட்டு ஐயன் எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு என்னடா லேட் ஆகுது இன்னும் ஃபன் எழுந்திரிக்கலன்னு சொல்லிட்டு எழுப்புனா வந்துட்டு அவங்க ஒரு மாதிரி உடம்பு சரியாத மாதிரி அவங்க படுத்துருக்காங்க. படுத்தோடனே வந்துட்டு என்னாச்சு ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வந்துட்டு ஃபன் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு வயிறு வலிக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, உடனே ஐயன் வந்துட்டு பீரியட்ஸா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ஃபன் வந்துட்டு ஆமாம் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறமேட்டு ஃபன் வந்துட்டு என்ன டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு ஐயோ 8:30 ஆகிடுச்சா, நான் போய் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிக்கிறாங்க. அப்படி எழுந்திரிக்கிறோம். ஐயன் பார்த்துட்டு என்ன பண்ணுற, எங்கே எழுந்திரிக்கிற, நான் எதாவது செய்ய சொன்னேன்னா முதல்ல படு, உனக்கே வயிறு வலிக்குதுங்கிற ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க படுக்க சொல்கிறாங்க. படுக்க சொல்லிவிட்டு ஐயன் வந்து போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டு ஃபன்னை எழுப்புறாங்க. ஏந்திரிமா நான் வந்து உனக்கு அது கஞ்சியும் வந்து ஹாட் வாட்டரும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இல்லை எனக்கு எதுவும் வேணாம், இப்போ எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் தூங்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, சரிம்மா நீ தூங்கு, நான் வந்து கீழே வந்து எல்லா சாப்பாடும் வச்சுட்டு போயிடுறேன், ஆனால் எப்போ எழுந்திரிக்கிறோ அப்போ நீ கரெக்டாக சாப்பிட்றணும், கரெக்டாக வந்து மெடிசன் போட்டுடணும், ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோடனே வந்துட்டு ஃபன் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இந்த ஹாட் பேக் இருக்குது, ஸோ அதை நீ வந்து ஸ்டொமக் வச்சுக்கோ, பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்ல, ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு வந்து ஐயன் வந்து அப்படியே கணத்தில் கிஸ் பண்ணிவிட்டு ஓகேம்மா நான் வேலைக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி ஐயன் வந்து ஆஃபீஸ் போயிட்டு அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. வேலை பார்த்துட்டோடனே வந்துட்டு அங்கே இருக்கிற ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வர்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சி வா சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட, ஐயன் வந்துட்டு ஒரு நிமிஷம் வேலை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்புறம் அவங்களுக்கு வேறு எதுவும் வேலை வந்துடுச்சுன்னா அந்த ஃப்ரெண்டு வந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு சரி ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சி இவ சாப்பிட்டாலும் என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னுக்கு கால் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபன்னுக்கு கால் பண்ணேன்.
அவங்க எடுத்து என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்துட்டு இவங்க என்னம்மா சாப்பிட்டியா இல்லையாம்மா, இன்ன வரைக்கும் தூங்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்கிறேன்ல, சும்மா சும்மா கால் பண்ணுறா வை அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க. கத்தினோடனே ஐயோ என்னடா இவ இப்படி கத்துறாளே, என்னாச்சு, சாப்பிட்டாலாம் இல்லையா, மெடிசன் சாப்பிட்டா தானே வலி நிற்கும், மெடிசன் சாப்பிடாம எப்படி அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க, அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஃபன் வந்து கீழே இறங்கி வராங்க. இப்படி கீழே இறங்கி வந்தோடனே ஐயன் அவங்க வந்துட்டு சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க போல, அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருக்காங்க. எடுத்து வச்சுருக்கிறத பார்த்துட்டு நீ எப்போ வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதுவாம்மா, சரி நீ எங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, சோஃபாவில் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரி இப்படியே பிடிச்சிட்டு எப்படி போகிறது, வா நான் தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயனே வந்துட்டு ஃபன்னை தூக்கிட்டு அப்படியே உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னம்மா இன்னும் வலிக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, 2 ஸ்பூன் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ல, 2 ஸ்பூனா, மாத்திரையாவது போட்டியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் மாத்திரை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, சரிம்மா வேறு ஏதாவது சாப்பிடணுமா, உனக்கு இப்போ எதுவும் பசிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கேட்க, இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் வந்து அப்படி சரி நீங்கள் படுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன்னை படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்படி படுத்துருக்க ஐயன் வந்துட்டு நிறையா திங்ஸ்லாம் எடுத்து வந்து அப்படியே வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன நல்ல ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு ஃபன் எழுந்திரிக்க, அதாம்மா உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு வந்துடுறியா, நான் தான் சொன்னேன் எனக்கு எதுவும் பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிலாம் சொல்லாத இங்கே வா, நான் பேர் உனக்கு எது பிடிச்சிருக்கு, இந்த மூட் ஸ்விங்னால் நம்மளுக்கு எது பிடிக்கும்னு தெரியாதுல்ல இந்த பர்டிகுலர் டைமில், ஸோ வந்து நான் வந்து உனக்கு பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே பாரு, இது வந்து ஃபெர்மெண்ட் ஃபிஷ்ஷு சாஸ் இருக்கிறது, இது வந்து இருக்குது சாஸ் அப்படி இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போத் வெர்ஷன்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ உனக்கு பிடிச்சதை வந்து நீ ட்ரை பண்ணி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, இவங்களும் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் பிடிக்கல, செகண்ட் ஒன் சாப்பிட்றாங்க, ரொம்ப பிடிச்சிருது. அப்படியே பிளேட்டை வாங்கிட்டு அப்படியே கீழே வந்து உட்காந்துட்டு அவங்க விறுவிறுன்னு எல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஒரு கட்டுறாங்க. அதை பார்த்துட்டு ஐயன் வந்து அப்படியே ஹாப்பி ஆகிடுறாங்கப்பா எப்பயாவது சாப்பிட்டாலே அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் விடியுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபன் வந்து எழுந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்சிட்டு வந்துட்டு பார்க்குறாங்க. பார்த்தா வந்து அவங்களுக்கு பெயின் இப்போ ஓகேவாக இருக்குது. சரின்ட்டு ஐயன் எழுப்பலான்னு பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்றாங்க, எந்திரி டைம் ஆகுது அப்படின்ட்டு. அப்படி அவங்க எழுந்திரிக்கும் போது அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் கேட்க, அந்த மாதிரி எனக்கு பீரியட்ஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, அதுக்கப்புறமேட்டு ஆமாம்ல நானும் மறந்துட்டேன், எனக்கு அப்புறம் தான் உனக்கு வரும், சரி நீ ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஐயன் வந்துட்டு சரி நான் வந்து சமைக்க ஹெல்ப் பண்ணட்டா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நீ ரெஸ்ட் எடு, நான் போய் சமைக்கிறேன், நல்ல வேலை இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ வந்து நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. உனக்கு இப்போ பெயின் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கேட்க, எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபன் போய் சமைச்சிட்டு கூப்பிட்றாங்க. வந்து உட்காந்தா ஐயன் மூஞ்சி தொங்கி போயிடுச்சு. என்னடான்னு பார்த்தா ஒரே ஒரு சூப்பை வச்சுட்டு சாப்பிடுங்கிறாங்க. உடனே இவங்க பார்த்துட்டு அவ்வளோதானாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஃபன் வந்துட்டு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் உனக்கு நேற்று எவ்வளோ வாங்கி கொடுத்தேன், உனக்கு எவ்வளோ சூப்பு அது இதுன்னு எவ்வளோ வாங்கி கொடுத்தேன், என்னடி ஒரே சூப்பில் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் கேட்க, அந்த மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, யாராவது பீரியட்ஸ் டைமில் அப்படி யாராவது சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஐயன் வந்து நேற்று நீ தான் சாப்பிட்டில, என்னைய மட்டும் ஏன் அப்படி சாவடிக்கிற அப்படின்ற மாதிரி ஐயன் பார்க்க, அதுக்கு ஃபன் வந்துட்டு இந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா உனக்கு வந்து நல்லா வந்து பெயினை வந்து போக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் டீ வச்சுருக்கேன், உன்னோட வந்து பெயின் ரிலீஃப் ஆகும், உனக்கு மென்டல் ரிலீஃப் ஆகும், ஸோ நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பக்கத்தில் பார்த்தியா ஹார்ட் பேக் வச்சுருக்கேன், ஸோ நீ அதை சாப்பிட்டு வந்து மெடிசன் வேறு போடணும், சரி சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல, மாற்றி பேசுகிறல்ல நீனு அப்படின்ற மாதிரி ஐயன்னு சொல்ல, இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்க, ஒன்றும் இல்லைம்மா நான் சாப்பிட்றேம்மா அப்படின்ட்டு அவங்க சாப்பிட்றாங்க. அதுக்கு ஃபன் வந்துட்டு ஓகே உனக்கு அப்படியா, இப்படி உனக்கு அப்படியாச்சுன்னா வந்து நான் வந்து அடுத்த மீலுக்கு வந்து உனக்கு ஸ்பைஸியாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஐயன் வந்து குஷியாகிறாங்க. அப்படியா தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் வந்து பேம்பு சூப்பும் இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கேட்க, பேம்பு சூப்பில் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கு இந்த பழைய பரவாயில்லன்ற மாதிரி அவங்க வந்து தொங்கிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து சீன் கட் ஆகுது. அப்படியே வந்து ஐயன் ஆஃபீஸில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க பாஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீ கொடுத்த வந்து காம்ப்ளெக்ஸான வந்து சைட்டு வந்து அப்ரூவ் ஆகிடுச்சு, அந்த டிசைன் வந்து அப்ரூவல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் வந்து அப்ரூவ் பண்ணுறாங்க. அப்படி அப்ரூவ் பண்ணதுக்கப்புறமேட்டு ஐயனோட ஃப்ரெண்டு இருக்காங்களே தாக்கூர், அவர் வந்துட்டு வந்து இந்த மாதிரி உங்களை ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த கிளைண்ட் வந்து கேட்டு வாங்கியிருக்காங்களாம் தெரியுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல, அதுக்கு ஐயன் வந்துட்டு அவனை நான் பார்த்தது கூட இல்லை, யார் கிளைண்ட்டுன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயன் சொல்ல, அதுக்கு வந்து தாக்கூர் ஃப்ரெண்டு வந்துட்டு அது உன்னோட ஒய்ஃப் இருக்காங்களே அவங்களோட ஃப்ரெண்டு தான் வந்துட்டு இந்த ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல,
அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு பாஸ் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த டிசைன்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, ஸோ வேலையெல்லாம் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க டீட்டெயில்ஸ் வந்து டெலிவரி பண்ண சொன்னாங்க, மெசேஜ் வந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து பாஸ் சொல்ல, அதுக்கு வந்துட்டு தாக்கூர் வந்துட்டு இந்த மாதிரி சொல்கிறாங்க, சரி பாஸ் ஓகே தான் எல்லாமே, பட் ஆனால் இந்த மெசேஜ் டெலிவரி பண்ணுறப்ப அந்த பர்சனுக்கு வந்து அடிபட்டிருக்கு, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்களே, யார் டெலிவரி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே வந்துட்டு ஐயன் அதை கேட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஐயன் வந்து அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறாங்க, கிரிட் ஆஃபீஸ்க்கு. அப்படி கிரிட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து கதை தட்டி உள்ளார போகிறாங்க. போனோடனே வந்து கிரிட் பார்த்துட்டு, ஐயன் நீங்களா, வாங்க வாங்க உட்காருங்க, அவங்கள அப்படியே பார்க்கறதுல வந்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஐயனும். கொடுத்துட்டு நீங்கள் எப்படி வரணும்னு அவசியம் இல்லையே, மெசேஜர்கிட்ட பாஸ் பண்ணியிருக்கலாமே இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரிட் கேட்க, அதுக்கு ஐயன் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பக்கத்தில் தான் ஒரு வேலையாக வந்தேன், ஸோ நானே வந்துட்டு இந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்துட்டு உங்களுக்கு ஏதாவது வந்து இதில் மாற்றணும், சேஞ்ச் பண்ணணும், ஏதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா நானே வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்ல, ஸோ அதனால் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயன்னு சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டுட்டு கிரிட் வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, நீங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கிரிட் சொல்கிறான். அப்போ வந்து கிரிட் வந்து நீங்கள் இப்படி ஒர்க் பண்ணுறதை பார்த்து எனக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும் போல் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து ஏன் நீங்கள் தனியாக வந்து இந்த கிளைண்ட்ஸ்லாம் எடுத்து ஒர்க் பண்ணக்கூடாது, என்கிட்ட நிறைய கிளைண்ட் இருக்காங்க, நீங்கள் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிரிட் கேட்க, அதுக்கு வந்து ஐயன் வந்துட்டு இல்லை வேண்டாம், நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுற அளவுக்கு நான் கேப்பபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் அசிஸ்டண்ட் அங்கேருந்து வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி அர்ஜென்ட்டாக ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் வேணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கிரிட்டும் வந்துட்டு சைன் போடுறாங்க. அப்படி சைன் போடும்போது அந்த அசிஸ்டண்ட் பக்கத்தில் உட்காந்துருக்காங்களா, அவங்கள பார்த்தோன்னே ஐயன் வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க போயிட்டு வந்து இந்த கிரிட் கேட்குறான், சப்போஸ் நீங்கள் வந்து என்னோடய ஆஃபர் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு எப்போ வேணாலும் நீங்கள் கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஐயன் வந்துட்டு அதுக்கெலாம் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு அப்படியே கை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அங்கேயே இந்த எபிசோடு முடியுது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள். டாடா பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.